ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 209. இதில் ஒரிஸ்ஸாவின் மகத்துவம் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரிஸ்ஸா மாநிலத்தில் ஜெகநாதரின் பூரிதாமம் ஆனது உத்கலம் என அறியப்படுகின்றது. ருஷிகுல்யா நதிக்கும் மகா நதிக்கும் இடையே இது அமைந்து இருக்கின்றது. முன்பு இது உத்தரதேசம் என வழங்கப்பட்டது. ஸ்கந்த புராணத்தில் உத்கலத்தின் பெருமைகள் விவரிக்கப்பட்டு இருக்கின்றன. தென் சமுத்திர கரையில் அமைந்துள்ள இந்த பிரதேசம் உன்னதமாக தூய்மை ஆனது. இந்த மாநிலம் முழுவதும் பல கோவில்களும் தீர்த்தங்களும் இருக்கின்றன. உத்கல மாநிலத்தில் வாழும் மக்கள் நன்னடத்தை கொண்டவர்கள். அங்கே உள்ள பிராமணர்கள் எப்பொழுதும் சாஸ்திரங்களை படிப்பதிலும் யாகத்தை நடத்துவதிலும் ஈடுபட்டு இருப்பவர்கள். சிருஷ்டியின் தொடக்கத்தில் யாகமும் வேத பாராயணமும் உத்கல மாநிலத்தில் இருந்தே ஆரம்பித்தன. இந்த மாநிலம் 18 வகை கல்வி அறிவில் சாகரமாக விளங்கியது, இன்றும் விளங்குகிறது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரபு நாராயணரின் ஆணையின்படி லட்சுமி தேவி ஒரிஸ்ஸாவில் ஒவ்வொரு வீட்டிலும் வசிக்கின்றாள். இந்த மாநில மக்கள் எளிமையும் நாணமும் இயல்பாகவே உடையவர்கள். இவர்களுக்கு வியாதியோ மனக்கவலைகளோ கிடையாது. இவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு பயபக்தியுடன் சேவை செய்கின்றார்கள். இவர்கள் எப்போதுமே உண்மையை பேசி பிரபு விஷ்ணுவை வணங்குபவர்கள். உத்கல மக்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தும் நற்பணிகளை செய்தும் மகிழ்பவர்கள். பேராசை, பொல்லாமை, ஏமாற்று இங்கே கிடையாது. முன்பு ஒரு காலத்தில் ஒரிஸ்ஸா மக்கள் நீண்ட ஆயுளை பெற்று இருந்தார்கள். பெண்கள் கற்புடனும் நன்னடத்தையுடனும் அழகு மிளிரவும் பக்தியுடனும் அடக்கத்துடனும் இருந்தார்கள். அவர்கள் எப்போதுமே நன்றாக உடுத்தி விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து இருந்தார்கள். சத்திரியர்கள் சுதர்மம் எனும் தங்கள் குல நெறியான பொதுமக்களை காக்கும் பணியினை செய்து வந்தார்கள். ஈகையும் போர் புரியும் திறனும் அவர்களிடம் நிறைய இருந்தன. ஏராளமான தட்சணை உடனான யாகங்களை அவர்கள் நடத்தி வந்தார்கள். அவர்களுடைய வேள்வித்தி என்றுமே அணைந்தது கிடையாது. ஒரு உத்கல சத்திரியர் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் அவர்கள் தங்கள் ஆசைக்கும் அதிகமாகவே பரிசுகளை பெறுகின்றார்கள். வைசியர்கள் வேளாண்மை, வியாபாரம், பசு சமரட்சணை முதலானவற்றை அழகுற கவனித்து வந்தார்கள். தங்களது பக்தி மற்றும் சம்பத்தினால் அவர்கள் எப்போதும் கடவுள், குரு, பிராமணர்கள் ஆகியோரை மன நிறைவு அடையச் செய்து வந்தார்கள். ஒரு உத்கல வைசியர் வீட்டிற்கு பிச்சைக்காரர் சென்றால் அவருக்கு நிறைய பிச்சை கிடைக்கும். மறு வீட்டிற்கு யாசிக்க போக தேவை கிடையாது. உத்கல சூத்திரர்கள் பாடல், கலை, சிற்பம் ஆகியவற்றினால் தேர்ச்சி பெற்று இருந்தார்கள். அவர்கள் சிறந்த பேச்சாளர்களும் ஆவார்கள். அவர்கள் பிராமணர்களுக்கு தங்கள் மனம், வார்த்தை, செயல் மற்றும் செல்வத்தால் ஊழியம் செய்தார்கள். வர்ண சங்கரர்கள் தங்கள் அந்தஸ்துக்கு ஏற்றவாறு தர்மத்தை அனுஷ்டித்து வந்தார்கள். முற்காலங்களில் பருவங்கள் வருவதில் முரண்பாடுகள் இருந்தது கிடையாது. பருவம் தவறி மழை பெய்தது கிடையாது. மழை நீர் பயிர்களை சேதப்படுத்தியது கிடையாது. காற்று மக்களுக்கு தொல்லை தந்தது கிடையாது. யாரும் பசியால் வாட கிடையாது. பூமியில் எது கிடைத்தாலும் அது உத்கலத்தில் கிடைத்தது. மேற்கொண்டு இத்துடன் ஜெகநாதபுரியின் பற்பல பெயர்கள் மகத்துவம் காண்போம். இந்தியாவில் 4 முக்கியமான தாமங்கள் இருக்கின்றன. 4 யுகங்களிலும் 4 திசைகளிலுமாக இந்தியாவில்
முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தனது திவ்ய லீலைகளை புரிந்து இருக்கின்றார். சத்தியயுகத்தில் நாராயணராக அவர் பத்திரிதாமத்தில் தோன்றினார். துவாபர யுகத்தில் துவாரகா நாதனாக தோன்றினார். திரேதா யுகத்தில் பகவான் ராமச்சந்திரராக ராமேஸ்வரத்தில் ஸ்ரீரங்கத்தில் தனது லீலைகளை புரிந்தார். இந்த கலியுகத்தில் அவர் ஜெகநாதராக தனது அச்சா ரூபத்தில் எழுந்து அருளி இருக்கின்றார். இந்த கலியுக மக்களுக்கு பகவான் ஜெகநாதர் மிக மிக முக்கியமானவர். 4 தாமங்களுள் ஜெகநாதபுரி மிக மிகச் சிறந்தது. எல்லா புனித தலங்களுக்கும் சென்ற பின்பு ஒருவர் ஜெகநாதபுரிக்கு சென்று தன் யாத்திரை பயனை அடைய முடியும். ஒரு பழமொழி உண்டு. பத்ரிநாதர் பத்ரிதாமத்தில் நீராடி, துவாரகையில் உடை அணிந்து, பூரியில் உணவு உண்டு, ராமேஸ்வரத்தில் அதாவது ஸ்ரீரங்கத்தில் தூங்கச் செல்கிறார் என கூறப்படுகின்றது. பூரி தாமம் புருஷோத்தம சேத்திரம், ஸ்ரீ சேத்திரம், நீலாச்சல தாமம், ஜெகநாத தாமம், யமனீக தீர்த்தம், உத்தியான் பீடம், மாத்திய வைகுண்டம், நீலகிரி, நீலாத்திரி சங்க சேத்திரம், பூஸ்வர்க்கம், நரசிம்ம சேத்திரம் என பற்பல பெயர்களால் அறியப்படுகின்றது. பூரி தாமம் என்றால் வசிப்பிடம் என அர்த்தம். பூரியில் வசிப்பவர் யாராயினும் அவர் புருஷர் என அறியப்படுகின்றார். பிரபு ஜெகநாதர் பரம புருஷர். பூரிதாமம் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் வசிக்கும் இடமாகும். அங்கே ஒவ்வொன்றும் பூரணமானது அல்லது பிரபு ஜெகநாதர் இருப்பினால் முழுமை ஆனது ஆகும். புருஷோத்தம சேத்திரம் பூரிதாமம் புருஷோத்தம சேத்திரம் என அறியப்படுகின்றது. இந்த தலத்தின்பால் அன்பு கொண்ட பகவான் கிருஷ்ணர் தனது பெயரை வைத்தே இந்த தலத்தை அழைத்தார். பகவான் கிருஷ்ணர் இடமிருந்து மாறுபடாதது இந்த தாமம். பூஸ்வர்க்கம் பூரி ஸ்வர்க்கம் அல்லது பூலோக ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீ சேத்திரம் பூரி விஷ்ணுவின் இருப்பிடமாயினும் லட்சுமி தேவியால் செல்வாக்கு பெற்றது. கௌடிய வைஷ்ணவ சித்தாந்தத்தின்படி பூரிதாமம் ஸ்ரீமதி ராதாராணியின் மாதுரிய பாவத்தால் ஊறி இருக்கின்றது. சங்க சேத்திரம் சங்க என்றால் சங்கு என பொருள். பூரியின் பூகோள அளவு சங்கினை போன்றது. ஒரிசா புனித பூமி 4 சேத்திரங்களாக பிரிக்கப்படுகின்றது. இந்த சேத்திரங்கள் பிரபு விஷ்ணுவின் ஆயுதங்களான சங்கு, சக்கரம், கதை, பத்மம் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. பூரிதாமம் சங்க சேத்திரம் என அறியப்படுகின்றது. புவனேஸ்வரர் சக்கர சேத்திரம் என்றும், ஜஜ்புரம் கதை சேத்திரம் என்றும், கோனார்க் பத்ம சேத்திரம் என அறியப்படுகின்றன. நரசிங்க சேத்திரம் கந்த புராணத்தின்படி பூரி நரசிங்க சேத்திரம் என்று அறியப்படுகின்றது. இந்திருப்ன அரசர் ஸ்ரீ கோவிலை கட்டி முடித்த பிறகு பிரம்மலோகத்திற்கு சென்று கோவில் கும்ப நீராட்டு விழாவிற்கு வருகை தருமாறு பிரம்மதேவருக்கு அழைப்பு விடுவித்தார். பிரம்மதேவர் யாகத்தை நடத்தினார். யாக குண்டத்தில் இருந்து பிரபு நரசிங்கதேவரின் கோர ரூபம் தோன்றியது. பிரபு தன் சிரத்தின் மேல் 7 தலை அனந்த நாகனை அணிந்து மடியில் லட்சுமி தேவியை தாங்கியிருந்தார். பிரபுவின் இந்த தோற்றம் இந்திருப்ன அரசருக்கு அச்சமூட்டியது. அரசர் மேல்தாமும் கொண்ட கருணையால் பகவான் உடனடியாக பிரபு நாராயணனின் சாந்தமான சுரூபத்தை ஏற்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்